திரையில நீங்க பாக்குற இந்த கால்வாய் 800 வருஷங்களுக்கு மேல தற்போதைய கோல்வார்பட்டிக்கும் இருக்கங்குடிக்கும் இடைப்பட்ட ஊர்களுக்கு முக்கியமான ஒரு நீர் ஆதாரமா இருந்திருக்கு. ஆனா இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிற வரலாற்று தடயம் இன்னைக்கு அதே கால்வாயோரமா பெரிய அளவுல கவனம் பெறாம கிடக்குது. இது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தை சேர்ந்த சிவந்திப்பட்டி கிராமம். கல்வெட்டு இருக்கிற இடத்துக்கு கோல்வார்பட்டி வழியாவும் போகலாம், ஆனா இந்த வழியா போறது தான் ஈஸி. கல்வெட்டு இருக்கிற இடத்துக்கு கூகுள் மேப் கண்டிப்பா சரியான வழியை காட்டாது. அதனால சிவந்திப்பட்டி வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இடத்த சொல்லுவாங்க, அல்லது இந்த வீடியோவை ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. போற பாதையை முழுசா பதிவு செஞ்சிருக்கேன். இப்போ நம்ம நடந்துதான் போறோம். போற வழியில இந்த இடத்தோட அமைப்பையும் வரலாற்றையும் பத்தி சுருக்கமா பாத்திரலாம். அப்பதான் கல்வெட்டை வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அர்ஜுனா நதியும் கௌசிகா நதியும் வந்து இணையிற இடம் தான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தை சேர்ந்த கோல்வார்பட்டி அணை. ரெண்டு நதிகளும் இணைஞ்சதுக்கு அப்புறமா அணையில இருந்து ஒருங்கிணைந்த அர்ஜுனா நதியா வெளியே வந்து இருக்கங்குடி அணையில போய் சேருது. அர்ஜுனா நதியை தவிர்த்து இன்னொரு கால்வாயும் கோல்வார்பட்டி அணையில இருந்து வெளியே வருது. அந்த கால்வாய் கோல்வார்பட்டிக்கும் இருக்கங்குடிக்கும் இடையில வரிசையா வெட்டப்பட்டிருக்கிற குளங்களை ஒவ்வொன்னா நிரப்பிட்டு இறுதியா இருக்கங்குடி அணையில போய் சேருது. நம்ம வந்து இறங்கின சிவந்திப்பட்டி கிராமம் அர்ஜுனா நதி கரையில தான் இருக்கு. அந்த கரையில இருந்து தான் அர்ஜுனா நதிக்குள்ள இறங்கி இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். மழை காலங்கள்ல ஆத்து வழியா தண்ணி போகும். அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த வழியா நடந்து போய் கல்வெட்டை பார்க்க முடியாது. கடந்த ஒரு வருஷத்துல 2-3 தடவை சிவந்திப்பட்டி கிராமம் வரைக்கும் வந்துட்டு தண்ணி இருந்ததுனால பார்க்க முடியாம திரும்ப போயிட்டேன். சமீபத்துல தான் உள்ள போய் கல்வெட்டை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவ்வளவுதாங்க. இதோ இந்த இடத்துல தான் ஆத்த கடந்து கரையேறணும். பாண்டியர்கள் காலத்துல அர்ஜுனா நதியும் கௌசிகா நதியும் வந்து இணைச்ச இடத்துக்கு கூடற்குடி அப்படின்னு பேர் இருந்ததுக்கும், அந்த கூடற்குடியில திசைக்கு ஒரு மதகோட பிரம்மாண்டமான ஏரி இருந்ததுக்கும் சான்றா கோல்வார்பட்டி மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல இருக்கிற உருண்டை தூண் கல்வெட்டை நம்ம சேனல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு செஞ்சிருந்தோம். கோல்வார்பட்டியில இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இருக்க உருண்டை தூண் கல்வெட்டையும் இந்த இடத்தோட புவியியல் அமைப்பையும் வச்சு பார்த்தா குலசேகர பாண்டியன் காலத்துல கூடற்குடி ஏரி இருந்த இடத்துலதான் தற்போதைய கோல்வார்பட்டி அணை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கல்வெட்டு ஏரியும் அணையும் அணையில இருந்து அர்ஜுனா நதிக்கு பேரலா வெளியே வர்ற கால்வாயும் மன்னர் குலசேகர பாண்டியனோட ஆட்சி காலத்துக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே பயன்பாட்டுல இருந்து இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுதாங்க கோல்வார்பட்டி அணையில இருந்து வெளியேற கால்வாய். கோல்வார்பட்டிக்கும் இருக்கங்குடி அணைக்கும் நடுவுல இருக்கிற ஒவ்வொரு குளத்தையும் வரிசையா நிரப்பிட்டு இருக்கங்குடியில அர்ஜுனா நதியோட போய் கலக்குது. ஒருவேளை நீங்க சிவந்திப்பட்டி வழியா வரும்போது அர்ஜுனா ஆற்றுல தண்ணி கிடந்துச்சு அப்படின்னா கோல்வார்பட்டி அணையில இருந்து வர்ற இந்த கால்வாயோட கரை வழியாவே இந்த இடத்துக்கு வரலாம். அப்படி வந்தாலும் அதோ தூரத்துல தெரியுது பாருங்க, அந்த இடம் வரைக்கும் வண்டியில வந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி நடந்துதான் வரணும். அது ஏன் அங்க வண்டி நிப்பாட்டிட்டு இங்க வரைக்கும் நடந்து வரணும்? இங்க வரைக்கும் வண்டியிலே வந்துடலாமேன்னு கேக்குறீங்களா? அந்த இடத்துல தான் கால்வாய் ஆலங்குடி இருக்கங்குடின்னு 2 பக்கத்துக்கு பிரியுது. வண்டியில வந்தா கால்வாய்க்கு உள்ள இறக்கி ஏற்றி தான் வரணும். இந்த இடத்தையும் இங்க இருக்கிற கல்வெட்டையும் பத்தி என்கிட்ட சொன்னது ரவிச்சந்திரன் சார். சொல்லும் போதே ஒரு முக்கியமான கல்வெட்டை பத்தி நீங்க வீடியோ போடணும்னு சொன்னாரு. அதோட இது ஏற்கனவே பதிவான விஷயத்தையும் சொன்னாரு. கடந்த ஒரு வருஷத்துல 2-3 தடவை இங்க வந்தோம். தண்ணி இருந்ததுனால கல்வெட்டை பக்கத்துல போய் பார்க்க முடியல. 2-3 வாரத்துக்கு முன்னாடி அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமா தண்ணி ஊத்திருக்கும். இப்ப போனா கண்டிப்பா பாத்திரலான்னு தான் 2 பேரும் கிளம்பி வந்தோம். இதுதாங்க இவ்வளவு நேரமா நான் சொன்ன அந்த முக்கியமான கல்வெட்டு. இது வரைக்கும் என்னோட பயணங்கள்ல 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டு தடயங்களை பதிவு செஞ்சிருக்கேன். இருந்தாலும் முழு வரலாறு, தெளிவான செய்தி, தற்போதைய காலத்து விஷயங்களோட பொருந்தி போற தன்மை இதெல்லாம் மிகச்சில கல்வெட்டுகள்ல தான் இருக்கும். அப்படிப்பட்ட கல்வெட்டுகளை பதிவு செய்யும் போது மனசுக்கு ஒரு நிறைவு வரும். இதுவும் அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு தான். கோல்வார்பட்டிக்கும் குண்டலக்குத்தூருக்கும் நடுவுல வேலிமுள் காட்டுக்குள்ள பாறை மேல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அத குண்டலக்குத்தூர் பெருமாள் கோயில் அப்படின்னு நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருந்தேன். ஆனா கூகுள் மேப்ல அந்த கோயிலோட லொகேஷனை பார்க்கும்போது ஆலங்குடி பெருமாள் கோயில் அப்படின்னு காட்டுச்சு. என்னடா கோல்வார்பட்டிக்கும் குண்டலக்குத்தூருக்கும் நடுவுல ஆலங்குடின்னு ஊர் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா பெருமாள் கோயிலோட பேரு ஆலங்குடி பெருமாள் கோயில்னு இருக்கே அப்படின்னு மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலும் இந்த கல்வெட்டுலயே இருக்கு. இது வரைக்கும் 3 கேள்விகள் வந்திருக்கு. முதல் கேள்வி, கோல்வார்பட்டி அணை இருக்கிற இடத்துல சோழர்கள் காலத்திலேயே ஒரு அணை இருந்துச்சா? 2வது கேள்வி, தற்போது கோல்வார்பட்டி அணைக்கும் இருக்கங்குடி அணைக்கும் இடையில இருக்கிற இந்த கால்வாய் வெட்டப்பட்ட காலம் என்ன?
குண்டலக்குத்தூர் பெருமாள் கோயிலோட பெயர்ல இருக்கிற ஆலங்குடி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த 3 கேள்விக்கான பதிலும் நம்ம படிக்க போற கல்வெட்டுலயே இருக்கு. வாங்க போய் கல்வெட்டை படிக்கலாம். கல்வெட்டுல முதல் வரியோட ஆரம்ப பகுதி செதஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கிறது குலோத்துங்க சோழ அப்படின்னு தெரியுது. மிச்ச பகுதியை வச்சு குலோத்துங்க சோழ அப்படிங்கிறத எளிமையா புரிஞ்சுக்கலாம். மொத்தம் சோழர் காலத்துல 3 குலோத்துங்க சோழர்கள் இருந்திருக்காங்க. அதுல இது 3வது குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, கல்வெட்டோட எழுத்தமைதி 12ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தையது. குலோத்துங்க சோழ தேவருக்கு ஆண்டு 32வது அப்படின்னு இருக்கு. அதாவது புது வருஷம் கிபி 1209. ஆட்சி ஆண்டை தொடர்ந்து இருஞ்சோ நாட்டு ஆலங்குடி குளங்களுக்கும் அப்படின்னு இருக்கு. சாத்தூர் சுத்தி இருந்த பகுதிகளுக்கு இருஞ்சோ நாடு அப்படின்னு பேரு. இப்ப பெருமாள் கோயிலோட பெயர்ல இருக்கிற ஆலங்குடி அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்வார்பட்டிக்கும் குண்டலக்குத்தூருக்கும் இடைப்பட்ட வேலிமுள் காட்டு பகுதிக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆலங்குடி அப்படின்னு பெயர் இருந்திருக்கு. இப்போ வழக்கொழிஞ்சு போன அந்த கிராமம் பெருமாள் கோயிலோட பேர்ல மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, ஆலங்குடி குளங்களுக்கும் இருஞ்சோ நாட்டு இருப்பைக்குடி குளங்களுக்கும் ஆரணைந்த குளவாய் அனாதி காலம் கெட்டு கிடந்த மயில் அப்படின்னு இருக்கு. இருப்பைக்குடி அப்படிங்கிறது இன்றைய இருக்கன்குடி. இந்த வரியோட மொத்த பொருள் என்ன அப்படின்னா, இருஞ்சோ நாட்டு ஆலங்குடி குளங்களுக்கும் இருஞ்சோ நாட்டுல இருக்கிற இருப்பைக்குடி குளங்களுக்கும் அர்ச்சுனா நதிக்கு குறுக்க கட்டப்பட்ட அணையில இருந்து தண்ணி கொண்டு போற கால்வாய் பல காலமா கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு பொருள் வருது. சோ நம்மளோட 2வது கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு. குலோத்துங்க சோழனோட ஆட்சி காலத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு கால்வாய் இருந்திருக்கு. குலோத்துங்க சோழனோட 32வது ஆட்சி ஆண்டுல அந்த கால்வாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இதோ பாருங்க, புதுக்கின மயில் அப்படின்னு இருக்கா அப்படின்னா புதுப்பிக்கப்பட்டதில் அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து இதை புதுப்பிச்சவரோட பெயர் இருக்கு. கொஞ்சம் பெரிய பெயர் தான், படிக்கிறேன் கேளுங்க. ஆலங்குடி அரையனாதிச்சனான அழகிய பாண்டிய கருநிலக்குடி நாடாழ்வான் அகத்தில் அறநிலை ஒதுக்கிகளில் முரணஞ்சாத்தனான கருநிலக்குடி நாடாழ்வா பேரையன் அப்படின்னு இருக்கு. அரையன் அப்படின்னா குறுநில தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஆலங்குடி அரையன் ஆதிச்சன் அவருடைய பட்டப்பேரு அழகிய பாண்டிய கருநிலக்குடி நாடாழ்வான். அவர்கிட்ட அறநிலை ஒதுக்கிகள் அப்படின்னு ஒரு படைப்பிரிவு இருந்திருக்கு. அந்த படைப்பிரிவுல முரணஞ்சாத்தன் அப்படின்னு அழைக்கப்பட்ட கருநிலக்குடி நாடாழ்வா பேரையன் அப்படிங்கிறவர் தான் 3ஆம் குலோத்துங்க சோழரோட 32வது ஆட்சி ஆண்டுல இந்த கால்வாயை புதுப்பிச்சிருக்காரு. அந்த காலத்துல நிலத்தை அளக்கிறதுக்கு மா அப்படிங்கிற அளவீட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கால்வாயை புதுப்பிச்சதுக்காக ஆலங்குடி ஊரை சேர்ந்த மக்கள் முரணஞ்சாத்தனான கருநிலக்குடி நாடாழ்வா பேரையனுக்கு 11 மா அளவுள்ள நிலத்தை வரி நீக்கி தானமா கொடுத்திருக்காங்க. வரி நீக்கப்பட்ட தானம் அப்படின்னா அதுல விளையிற பொருட்களை அவரே அனுபவிச்சுக்கலாம். அரசுக்கு வரி கட்ட தேவையில்லை. ஒரு முழுமையான கோல்வார்பட்டி, குண்டலக்குத்தூர் மற்றும் சிவந்திப்பட்டி கிராமங்களோட வரலாற்றை விளக்குற ஒரு முக்கியமான கல்வெட்டு. முடிஞ்சா மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு புரியாத வரலாற்று தடயங்கள் ஏதாவது இருந்தா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தகவல் சொல்லுங்க. உங்க ஊரோட வரலாறை இணைந்து மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.